இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னையாம் திருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி அல்லது அனைத்துலக அரசராக இயேசுவை கொண்டாட நம்மை அன்போடு அழைக்கிறது. திருவழிபாட்டு காலத்தினுடைய நிறைவை பெற்றிருக்கிற நாம் கடைசியாக அரச பெருவிழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று 1995ஆம் ஆண்டு புனித திருத்தந்தை பயஸ் 11ஆம் பயஸ் தான் முதலாக இந்த விழாவை திருவழிபாட்டிலே இணைக்கின்றார். அப்பொழுதிலிருந்து நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவானது இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் திரு அவை திருவழிபாட்டிலே இணைத்தது. ஏன் இணைத்தது என்றால், திருவழிபாடு என்பது ஒன்றுமில்லை, இயேசுவை மையமாக கொண்டு நாம் நம்முடைய திருவழிபாட்டு அனைத்து நிகழ்வுகளையும் இயேசுவை மையமாக கொண்டுதான் நாம் செய்கிறோம். இயேசுனுடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி இருப்பது திருவருகை காலம். அடுத்த வாரம் நாம் என்ன புதிய ஒரு வழிபாட்டு முறையை நாம் துவங்குகிறோம். திருவருகை காலம் அது எதை நோக்கி இருக்கிறது என்றால், கிறிஸ்துவனுடைய வருகையை நோக்கி இருப்பதினாலே திருவருகை காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல கிறிஸ்து மனிதனாக பிறந்ததை கிறிஸ்து பிறப்பு காலம் என்று நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறந்து அவர் செய்த செயல்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவர் போதித்த போதனைகளையும் பொது காலம் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். அவர் நமக்காக பாடுகள் பட்டு இறந்ததை நாம் தவக்காலம் என்று சொல்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை உயிர்ப்பின் காலமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆக திருஅவை வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை மையமாக கொண்டு நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த அனைத்து வழிபாட்டினுடைய காலங்களுக்கும் நிறைவாக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா, அதாவது அனைத்து அரசர்களுடைய பேரரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்வதை மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நிலையான அரசராக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஒரு நிகழ்ச்சியாக அல்லது ஒரு பெருவிழாவாக இந்த விழா இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகில் வாழ்கின்ற எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே என்றும் ஆட்சி செய்கின்றவராக அனைத்துலகத்தை